இந்த இடத்துல மேல ஏறி உட்காந்துட்டாங்க. இந்த இடத்துல பொம்பளை லேடிஸ் எல்லாம் நின்று இருந்தாங்க. நின்றுட்டு இருக்கும் போது இந்த இடம் இந்த தா உடைஞ்சிருச்சு. இந்த தா உடஞ்சனே கீழே எல்லாம் விழுந்துட்டாங்க இந்த இடத்துல. அப்ப நல்லா அந்த செடியில இருந்துச்சு. செடிக்குள்ள 10 பேர் உள்ளுக்குள்ள இருந்தாங்க. அந்த செடி மரத்தை தூக்க முடியல. ஒரு பொண்ணு 10 பேர் கிளவி 2 பசங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறது இங்க நான் 10 பேர் கிடக்குறாங்க. யாரை காப்பாத்துவீங்க? எல்லாம் மீச்சிட்டு தான் ஓடுறாங்க. அவங்க தப்பிக்க தான் பார்க்க முடியும். ஆம்புலன்ஸ் வந்தப்ப என்ன மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு? ஆம்புலன்ஸ் வரக்கூடிய தேவை இருந்துச்சா? இருந்துச்சு. அப்ப ஒருத்தர் நெஞ்சு வலிக்குதுன்னு ஒரு தூக்கிட்டு போனாங்க. அப்ப 2 ஆம்புலன்ஸ் போச்சு. அப்புறம் அங்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அவர் வரும்போது அது தேவையே இல்லாதது. ஆமா, அதுதான் ஆம்புலன்ஸ் வந்தா தேவையில்லாதது. செருப்பு வீச்சு யார் மேல நடந்துச்சு? எங்க நடந்துச்சு? இந்த இடத்துல தான் நடந்துச்சு. அவர் மேல செருப்பு வீசுனது. விஜய் மேல? ஆமா, செருப்பு வீசுனா அந்த பாடி கேடு செருப்பை தட்டு விட்டாங்க. மேல இருக்கும்போது அது யார் வீசுனதுனா யாராவது அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் சொல்லுங்க, அது தேவையில்லை. லத்தி சார்ஜ் இங்க தான் நடந்துச்சு. லத்தி சார்ஜ் இங்க தான். இந்த இடம் தாங்க. அவர் இங்கதான் பேசினது. எதுக்கு நான் லத்தி சார்ஜ் வந்தாங்க? என்ன காரணத்துக்காக? ஆம்புலன்ஸ் வர கை வச்சிட்டாங்க பசங்க. அதனால லத்தி சார்ஜ். என்ன வந்த போலீஸ் பாதுகாப்பு இல்லைங்க. மெயின் அதான். இருந்தது மொத்தம் 50 போலீஸ் இருந்துச்சு. 500 போலீஸ் உள்ளே வரலீங்களே. எல்லாம் மன்ற தலைவர் தான் அப்படி விஜய் கூட்டு வராங்க. பஸ் ஸ்லோவா நடந்தா வந்துச்சு. ரொம்ப வேகமும் கிடையாது. அங்க இருந்து போது பொறுமையா வந்தாங்க அவங்களும். அது நான் நேரம் அப்படியே பொறுமையா நின்று பார்த்துட்டே இருந்தோம். அந்த ஐஸ் கடையிட்டே நின்றுட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் இருந்திருந்தா பரவாயில்ல. பெண்களும் சாப்பிடாம பொழுதுக்கும் டான்ஸ் ஆடி இருந்தா யாரும் தண்ணி குடிக்கிற மட்டும் டீ கடைக்கார எவ்வளவுதான் தண்ணி கொடுப்பாங்க. முதல்ல வைத்து சாப்பிடணும். 2 வீலர் போகுது, கார் நிறைய நின்னுச்சு. அப்ப எங்கிட்ட நம்ம தப்பிக்க முடியும்? என்னோட கருத்து அதுதான். மனிதாவை நமக்கு இருக்கலாங்க. இது வரைக்கும் எங்கேயுமே சத்தது இல்ல. லத்தி சார்ஜ் பண்ணப்பட்ட போது ஏதாவது சலம்பல்கள் இருந்துச்சா இந்த பகுதியில? இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நம்ம பார்க்கலாம். திருப்பி இங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இந்த லத்தி சார்ஜ் மெயினா சொல்லப்படுது. அப்புறம் இந்த ஆம்புலன்ஸ் சொல்லப்படுது. இன்னொன்னு இப்ப இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களே சொல்றது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்பாகவே பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கூட்டம் நடத்தக்கூடிய அரசியல் தலைவருக்கு லைட் ஹவுஸ் பகுதிகளிலும் பஸ் ஸ்டாண்ட் பகுதிகளிலும் இடங்கள் வழங்கப்பட்டுச்சு. ஆனா விஜய் அவர்களுக்கு இவ்வளவு கிரௌடு வரும்னு தெரிஞ்சும் இந்த மாதிரியான குறுகலான இடங்களை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனா இப்ப நீங்க இந்த மாதிரி முன்னாடி இதுக்கு முன்னாடி தலைவர்களுக்கு இடம் கொடுத்து அங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? நிறைய பாத்துருக்கோம். எனக்கு அப்போ 48 வயசு ஆகுது. நிறைய மீட்டிங் அங்க பாத்துருக்கேன். எல்லா தலைவரும் அங்கதான் போட்டு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க இடம் கொடுத்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் நம்ம போய் சொல்ல முடியும்? போலீஸ்காரங்க அது சொன்னோம்னா நமக்கு பிரச்சனை வரும். ஆமா, கடைசியில நாங்க உள்ளூர்ல இருக்கிறோம். கடைசியில என்ன தூக்கிட்டு போய் குத்துவாங்க. இது நமக்கு தேவைங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரிப்போர்ட் நம்ம சொல்லிட்டு போயிருவோம். நான் இங்க வாழணும், போகணும், ஒரு தொழில் நடக்கணும், வேலைக்கு போகணும், வரணும்.